முடிச்சிருவார் போல் இருக்கே. அஜாமிளன்னு தன் கதை உங்களுக்கு தெரியும். இது பாகவத புராணத்தில் வருது. அஜாமிளன் மரணப்படுக்கையில் இருக்கிறான். வாழ்நாள் முழுக்க தப்பா வாழ்ந்துட்டான். பிறக்கும் போது அந்தணன், வேதங்களையும் கற்றான். ஆனால் அதன்படிக்கு வாழவில்லை. ஆரோ ஒருத்திக்கு ஆசைப்பட்டு விட்டான். அவளோடையே குடியும் குடுத்தனமா முடிச்சுட்டான். பல குழந்தைகள். அதில் கடைசி பிள்ளைக்கு நாராயணன்னு பேரு. அவன் அப்படி தூரக்க விளையாடிட்டு இருக்கான். இவன் பிராணம் போற சமயம் யமதூதர்கள் பாசக்கயிற்றோடு வந்தனர். நீ பண்ணிருக்கிற தப்புக்கு நரகந்தான் உனக்கு என்று வந்து நின்றனர். பார்த்து பயந்தான். இவ என்ன பண்ணிட போறாளோங்கிறதுக்காக உரத்த குரல்ல நாராயண நாராயணான்னு கூப்பிட்டான். பிள்ளை ஓடி வந்தான். வருவதற்குள்ளாக நாராயணனுடைய விஷ்ணு தூதர்கள் வந்து பக்கத்துல நின்று இவனை நாங்க எங்க ஊருக்கு அழைச்சின்னு போறோம்னா, யமதூதர்கள் இவன் பண்ணிருக்கிற அநியாயத்துக்கு நாங்க புது நரக்கம் சிருஷ்டிக்கலான் இருக்கோம். இருக்கிற நரக்கெல்லாம் போறாது, புதுசா நரக்கம் கட்டினா தான் இவன் பண்ணியிருக்கிற அநியாயத்துக்கு உண்டு. ஒத்தருக்கொத்தர் வாக்குவாதம். நம்ம ஊருக்கு தான் வரணுங்கிறா விஷ்ணு தூதன், இல்லே நரக்கத்துக்கு தாங்கிறா அவாதூதர்கள். இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கா. கடைசியா போய் யமனிடத்திலே கேட்டாலும் பகவன் நாமத்தை சொன்னபடியால் அவனை தீண்டாதே விட்டுவிடு என்று யமன் கூறிவிட்டான். விஷ்ணு தூதன்